ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். வணக்கம். சரியாக 4:34 மணிக்கு நாகர்கோவில் வேப்பமூடு சந்திப்பை வந்தடைந்த பிரதமர் மோடி அவர்கள் அந்த சந்திப்பில் இருக்கக்கூடிய காமராஜர் சிலை மற்றும் அதன் முன்பாக வைக்கப்பட்டிருந்த அந்த அவரது புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதற்கிடையே அவரை வரவேற்பதற்காக நின்று கொண்டிருந்த தலைவர்களை சந்தித்தார். அவர்கள் வரவேற்றார்கள். அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி, பாஜக தமிழக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் தலைவர் அண்ணாமலை, முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் பாஜகவினுடைய நிர்வாகிகள், அதிமுகவினுடைய நிர்வாகிகள் அவர்களுடைய வரவேற்பை ஏற்றுக்கொண்ட பிரதமர் மோடி அவர்கள் தொடர்ந்து அந்த வாகனத்தில் ஏறி சென்று கொண்டிருக்கிறார். அந்த ரோடு ஷோ நிகழ்ச்சியில் அவர் வாகனத்தில் அவரோடு மாநில தலைவர், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், பாஜக தலைவர்களான அண்ணாமலை, பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோரும், எடப்பாடி பழனிசாமி ஆகியோரும் அந்த வாகனத்தில் சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதி முழுக்க சாலையின் இரு பக்கங்களிலும் பாஜக அதிமுக தொண்டர்கள் கூட்டமாக இருக்கின்றார்கள். கடுமையான வெயிலினுடைய அந்த தாக்கத்திலும் கூட அந்த தொண்டர்கள் அதிக அளவில் சென்றிருந்த நிலையில் தற்போது அந்த மணிமேடை சந்திப்பை தாண்டி வடசேரி நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். சரியாக 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெறுகின்ற இந்த ரோடு ஷோ நிகழ்ச்சி 1 மணி நேரம் நடைபெற இருக்கின்றது. தொடர்ந்து மணிமேடையை தாண்டி செல்கின்ற பிரதமர் அங்கிருந்து அண்ணா விளையாட்டரங்கம் வழியாக அந்த சாலையில் வடசேரி சந்திப்பில் சென்றடைகிறார். அங்கிருக்கின்ற எம்ஜிஆர் சிலை, அதை அண்ணா சிலைக்கு மரியாதை செலுத்த இருக்கின்றார். தொடர்ந்து இதற்கிடையே இந்த அண்ணா விளையாட்டரங்கம் முன்பாக இருக்கின்ற கம்யூனிஸ்ட் தலைவர் ஜீவானந்தம், அதே போன்று டாக்டர் அம்பேத்கர் சிலை 2 சிலைகள் இருக்கின்றது. ஏற்கனவே இந்த சிலைகள் அலங்கரிக்கப்பட்டு மாலை அணிவிக்கப்பட்டிருக்கின்றது. வாகனத்தில் இருந்தபடியே அந்த சிலைகளுக்கு மரியாதை செலுத்த இருக்கிறார் பிரதமர். தொடர்ந்து இரு பக்கங்களிலும் தொண்டர்களுடைய வரவேற்பை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். இரு பக்கங்களிலும் இருக்கின்ற தொண்டர்கள் ஏற்கனவே அவர்களுக்கு வழங்கப்பட்ட ரோஜா பூக்களை அவர் வாகனத்தில் செல்லும் போது அவர் மீது தூவி வருகிறார்கள். ஓசூரில் இருந்து இன்று 3 டன் ரோஜா பூக்கள் இதற்காக வரவழைக்கப்பட்டு சிறிய பொட்டலங்களாக மாற்றி அதை தொண்டர்களுக்கு ஏற்கனவே விநியோகிக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் அந்த பூக்களை பிரதமர் மீது தூவுகின்ற காட்சி காண முடிகிறது. தமிழகத்தில் இன்னும் 7 நாட்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. அதனால் அனல் பறந்துட்டுருக்கு தேர்தல் பிரச்சார களம் அப்படின்னு தான் சொல்லணும். தெருமுனை பிரச்சாரத்தில் ஆரம்பித்து இப்படி கட்சி தலைவர்கள் பிரதமருடைய அந்த ரோட் ஷோ வரைக்கும் தகத்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்படி ஒரு சூழல் தான் ஒட்டுமொத்த தமிழகத்துலேயுமே இருக்குது. அரசியல் கட்சி தலைவர்கள் ஒவ்வொரு ஊராக, ஒவ்வொரு தொகுதியாக, ஒவ்வொரு இடமாக, ஒவ்வொரு சின்ன சின்ன இடங்கள்லையுமே அவர்களுடைய பிரச்சாரத்தில் முன்னெடுத்துட்டு வரக்கூடிய சூழல் இப்போ தமிழகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய நேரத்தில் பிரதமருடைய அந்த ரோட் ஷோவானது நாகர்கோவிலில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த வகையில் சற்று நேரத்திற்கு முன்னாடி தான் இந்த ரோட் ஷோ துவங்குச்சு. நாகர்கோவிலில் இருக்கக்கூடிய இந்த வேப்பமூடு அப்படிங்கிற பகுதியில் காமராஜர் சிலையில் இருந்து இந்த பிரதமர் கலந்து கொள்ளக்கூடிய இந்த ரோட் ஷோ துவங்கியது. கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் இந்த ரோட் ஷோவுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. இப்போ அந்த வேப்பமூடு அதுக்கு அடுத்தடுத்த பகுதிகள்லாம் கடந்து வடசேரி அப்படிங்கிற பகுதியை நோக்கி பிரதமர் பயணிக்கக்கூடிய அந்த வாகனம் வந்து கொண்டிருக்கிறது. 2 புறங்கள்லேயுமே பொதுமக்கள் இருக்கிறாங்க. பாஜக தொண்டர்கள், தேசிய ஜனநாயக கூட்டணி தொண்டர்கள், இப்படி நிறைய பேர் அந்த பகுதிகளில் குழுமி இருக்கக்கூடியதையும் பார்க்குறோம். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.